என்று தன்னுடைய அத்தாட்சிக்கல்ல உள்ளதாக தூக்கத்தை காட்டுறான். அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாக போர்வையாக ஆக்கி வைத்தான், தூக்கத்தை இளைப்பாறுதலாக களைப்பாறுதலாக ஆக்கி வைத்தான், பகலை நீங்கள் பறந்து சென்று சம்பாதிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக ஆக்கி வைத்தான். சூரத்துல் ஃபுர்கான்ல அடுத்து சொல்றான், அடிக்கடி நாம கேட்கக்கூடிய வசனம் அம்மஜுசுல வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்போ கஹஃப் வாசிகளுடைய விஷயங்கள்ல ஒரு அற்புதம், கண்விழித்து தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் போடக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது, என்னை மௌத்தாக்கிய பிறகு காலையில உயிராக்குனானே அவனுக்கே எல்லா புகழும். என்ன வார்த்தை இதெல்லாம்! என்னன்னா மனுஷன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு தடைக்கல், ஸ்பீட் பிரேக். ஒவ்வொரு தடவையும் நீ நினைச்சு பார், மரணத்தை நினைச்சு பார் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றான். இந்த தூக்கத்துல 3 ஸ்டேஜ் இருக்குங்க. முதல் ஸ்டேஜ் உள்ள தூக்கம் ஆரம்பிக்கும். முதல் இது அப்படி கண்ணை பொத்த ஆரம்பிக்கும் போது 2 பிள்ளை சேட்டை பண்ணும் இல்ல, இன்னா பாடுபடுத்துறான். பொம்பளையா இருந்தா இப்பதான் வந்து அசதியா உடலை கிடத்தின இந்த பாடுபடுத்தினான திட்டா அவங்க பாட்டு 2வது எண்ணுவாங்க, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அதற்கடுத்து ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூட, 3வது ஸ்டேஜ் இருக்கின்றது. மூளை வந்து கதவுகள் எல்லாம் சாத்துதான், அதாவது வெளியில உள்ள சத்தம் உள்ள வரக்கூடாது. அல்லாஹ் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. வெளியில எவ்வளவோ சத்தம் கேட்கும், அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மூளை வந்து உத்தரவு போட்டுச்சா, வாசல் போட்ட உடனே இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இவர் என்ன செய்வாரு? அப்ப என்ன செய்யறான் ரப்புல் ஆலமீன்? நம்முடைய உடலை பூரா முடக்கி இந்த தூக்கத்துல வெளியில இருந்து யார் எழுப்பினாலும் சத்தம் கேட்காதுங்கிறான். 2 தூக்கத்தை சொல்றான் அறிவியல்ல. ஒன்னும் கண் அசையா தூக்கம், கண் அசைவு தூக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாடு போகக்கூடிய அந்த போக்கு இருக்கின்றதே, இங்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் இணை வைக்காமல் சாகக்கூடாது என்ற அடிப்படையில் அதனுடைய போங்கும் அதனுடைய பாங்கும் அமைந்திருக்கின்றது. இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு 10 மணி நேர விவாதத்தை மோடி துவக்கி வைத்தார். அது எது சம்பந்தப்பட்டது? வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது மண்ணை வணங்குவது. நாங்கள் மண்ணை வணங்குகின்றோம் என்று அப்படி சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த விவாதம் நடைபெறுகின்றது. அவ நம்மை சிறுக்கில் கொண்டு தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வளரும் தலைமுறை, வருங்கால தலைமுறை, அவர்கள் இணை வைப்பை பற்றி திருக்குர்ஆன் நடக்கக்கூடிய அந்த யுத்தம், அது எழுப்பக்கூடிய அந்த சத்தம், அது எழுப்பக்கூடிய அந்த போர் குரல், அது நடத்திய போராட்டம், அது நடத்திய மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள், இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் அவன் வலுக்கட்டாயமாக நீ இணை வைக்க வேண்டும் என்று நம்மை நிர்பந்திருக்கின்றான். இன்னொரு பக்கத்தில் நீ எங்களை அப்படி வலுக்கட்டாயமெல்லாம் நிர்பந்திக்க வேண்டாம், இவர்களே இணை வைப்பின் பக்கம் விரைந்து வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் குர்ஆன் எப்படியெல்லாம் இணை வைப்புக்கு எதிர்த்து கடந்த கால சமுதாயத்து மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றது. அதில் ஒன்று அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள். இவர்கள் எல்லோருமே இளைஞர்கள். சூரத்து கஹஃப்ல அல்லாஹ் தஆலா அதனுடைய தொடக்கமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. அம் ஹஸிப்த அன்னா ஸஹாபல் கஹஃபி வர் ரகீமி மின் ஆயாத்தினா அஜபா. குகைவாசிகள் நம்முடைய அத்தாட்சிகளில் அவர்கள் ஆச்சரியம் மிக்கவர்களாக நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது என்று அவர்களுடைய சம்பவத்தை இறைவன் சொல்கின்றார். அந்த இளைஞர்களுடைய சம்பவம் என்ன? அவர்கள் வேலை மெனக்கெட்டவர்களா, வேலை இல்லாதவர்களா? கிடையாது. அவர்களுக்கு என்று வேலை இருக்கின்றது. அவர்கள் கொள்கைவாதிகளாக மாறுகின்றார்கள், ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்கின்றார்கள். அதைத்தான் சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், அவர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு உண்மையில் சொல்லுகின்றோம். இன்னமும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அந்த இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தோம். ரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன் லகத் குன்னா இதன் ஷததா. அவர்கள் கிளர்ந்து எழுகின்றார்கள். அப்படி எழுந்தவுடனே அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்குவோம், அவன் அல்லாதவர்களை கடவுளாக நாம் ஆக்கி கொள்ள மாட்டோம். அப்படி ஆக்கினால் இறைவன் மீது அடாத அவதூறை இட்டுக்கட்டியவர்களாக ஆவோம் என்று அவர்கள்
சொல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம், பக்குவப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இளைஞர்களுடைய அந்த பேச்சை பாருங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு நல இயக்கங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, பல ட்ரஸ்ட்டுகள்லாம் அறக்கட்டளைகள்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் சமூக பணியை செய்கிறோம், சமுதாய பணியை செய்ய போகிறோம், ஏழைகளுக்கு உதவ போகிறோம், படிக்கக்கூடிய மக்களை அவங்கள படிப்பில் தூண்டி விட போகிறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் இதுவெல்லாம் எதற்கு பின்னால் இருக்க வேண்டும்? ஏகத்துவத்திற்கு பின்னால் இருக்க வேண்டும். முன்னால் முதலில் எது இருக்க வேண்டும்? ஏகத்துவம் தான் இருக்க வேண்டும். அவர்களுடைய கவலையை பாருங்க, அவருடைய கரிசனத்தை பாருங்க. காஹாவுலாயி கௌமனத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, இவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை விட்டு கடவுளை எடுத்துக்கொண்டார்கள். லவ்லா ஏத்துன் அலைஹிம் பி சுல்தானின் பையின், அப்படி எடுத்திருக்கிறாங்களா, வணங்குறாங்களா, அதற்கு தெளிவான ஒரு அத்தாட்சிய ஆதாரத்தை அவர்கள் காட்ட வேண்டாமா? அப்படி காட்டவில்லை. அப்படி காட்டவில்லை என்றால் என்ன ஆகும்? அல்லாஹ்வின் மீது அவதூறை, பொய்யை இட்டு கட்டியதாக ஆகும். ஃபமன் அظلم ممن افترى على الله كذبا, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்றவனை விட வேறு யாருப்பா கொடுமைக்காரன், அநியாயக்காரன் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் கூடுகின்றார்கள். இது அழ்த்தசல்துமூஹும் வமா யஅபுதுன இல்லல்லாஹ் ஃபஊ இலல் காஃப், நீங்கள் இந்த மக்களை விட்டு, சிலை வணங்கக்கூடிய இந்த மக்களை விட்டு, இவர்களை விட்டு நீங்கள் விலகி, ஒமா யாபுதூன, இவர்களையும் அவர்கள் எவற்றை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவற்றையும் விட்டு நீங்கள் விலகிய மாத்திரத்தில், இல்லல்லா, அல்லாவை தவிர்த்து மற்றவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை விட்டு நீங்க விலகியதும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, ஒதுங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய தளம், பதுங்கக்கூடிய இடம், ஃபஊ இலல் கஹ்ஃப், குகையிலே நீங்கள் தஞ்சமடையுங்கள் என்று அவர்கள் மஷூராவில் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நுழைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ஷுரலுக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மத்திஹி, இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு உங்களை அரவணைப்பான். ஹய்யிலக்கும் அம்ரிக்கும் மிர்ஃபகா, உங்களுடைய காரியத்தில் அவன் லேசை வழங்குவான் என்று சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாங்க. சபை கூடுகின்றது, கலைகின்றது, உடனே சென்று விடுகின்றார்கள். அவங்க அடுத்த நாட்டுக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் அந்த கட்டத்தில் போனால் அங்கேயும் இணை வைப்பு இருந்திருக்கலாம். அப்போ அவங்க இந்த முடிவை எடுத்து குகைக்குள் வந்து விடுகின்றார்கள். இது அவல் ஃபித்தியத்து இலல் கஹ்ஃப், அந்த இளைஞர்கள் குகையில் தஞ்சமடைந்து ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னிடத்தில் இருந்த அருட்கொடியை எங்கள் மீது நீ பொழிந்து விடுவா, ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியத்தில் நேர்வழியை வழங்கு என்று பிரார்த்திக்கின்றார்கள். ஃபதரப்னா அலா ஆசானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா, அவ்வளோதான். அல்லாஹ் தஆலா அவருடைய செவுட்டில் அறைகின்றான். வசனம் அதுதான். செவுட்டில் அறைகிறான்னா என்னன்னா, மனிதனுக்கு முதல்ல அவன் பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்னால் தாயினுடைய கருவில் இருக்கின்ற பொழுதே முதல்ல செயல்பாட்டுக்கு வர்றது ஒரு 3 மாதத்திற்கு, ஒரு 25 வாரத்துக்குள்ள எந்த புலன் முதல்ல செயல்படுகின்றது என்று சொன்னால் காது தான். குழந்தைக்கு கருவில் இருக்கின்ற பொழுதே உலகத்துக்கு பிறந்து வருது. பிறந்து வந்த பிறகு 3 மாதத்தில் அந்த குழந்தைக்கு சுவரனுடைய அந்த கடிகார சத்தம் இருக்கின்றது, டக் டக், இந்த சத்தத்தை அது செவியுறுது 3 மாதத்தில். அதற்கடுத்து இந்த கட்டத்தில் குத்து மதிப்பாக சத்தம் வருகின்ற பொழுது அதையும் அது செவியுறுகின்றது. 10 மாதத்தில் எங்கிருந்து சத்தம் வருகின்றது என்பதை அது தெரிந்து கொள்கின்றது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வஜஅல லக்கும் ஸம்வ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணை சொல்லல, உள்ளத்தை சொல்லல, முதல்ல எதை முற்படுத்தி சொல்றானா, உங்களுக்கு செவிப்புலனை தந்தான், கண் புலனை தந்தான், உள்ளங்களை தந்தான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி என்று குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை அமைப்பு இருக்கின்றதே, செவிப்புலன் தான் ஒரு மனிதனுக்கு முதலில் வயிற்றில் இருக்கின்ற பொழுது உலகத்தில் அவன் வெளியில வந்த பிறகு செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்தில். அப்போ அந்த அடிப்படையில் செவிப்புலனை அடக்கி விட்டோம் என்று சொன்னால் அவ்வளோதான், அவங்க தூங்கி விடுவார்கள். தூங்கிட்டான், காதுகளை அடைச்சி தூங்க வச்சுட்டான். வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க கேட்டாங்க, ஓ ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நல்வழியை நீ காட்டு. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏற்ப அவங்கள தூங்க வைக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். இப்போ இவங்க தூங்குறாங்க, இது முதல் அற்புதம். அதற்கடுத்து 2வது அற்புதமாக சொல்கிறான், சூரியன் உதிக்குது.
وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரிய ஒளி அவங்கள்ட்ட நேரடியாக படாத வகையில் வடக்கும் தெற்குமாக அவங்க படுத்திருக்கிறாங்க. அந்த குகை அமைஞ்சிருக்கு. படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல சூரிய ஒளி படவில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சாரம். தஹ்சபுஹும் ஐகாலன், அவர்களை நீங்கள் விழித்தவர்களாக பார்க்கின்றீர்கள். ஒஹும் ருகூத், அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த காதல் பைத்தியம் தான் பாடுவாங்க. கண் விழித்து சொப்பனம் கண்டேன் என்று காதல் பைத்தியங்கள் பாடுவாங்க. கண்ணு திறந்துகிட்டு இருக்கும் போதே தூங்க முடியுமாங்க? இங்கே தான் அல்லாஹ்வுடைய அற்புதம் அடங்கியிருக்கு. இங்கே தான் அல்லாஹ்வுடைய அற்புதம் அடங்கியிருக்கின்றது. இப்போ நாம தூங்குறோம், அந்த தூங்கம் அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறானே. அதில் உள்ள ஒன்று தான் உமின் ஆயாத்திகி மனாமுக்கும் பில்லைல் வன்னஹார், அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது நீங்கள் இரவில் தூங்குவது, பகலில் தூங்குவது. வபுதிகாவுக்கும் ஃபதுலி, அவனுடைய அருக்குடையை நீங்கள் தேடுவது என்று தன்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக தூக்கத்தை காட்டுறான். அடுத்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாக போர்வையாக ஆக்கி வைத்தான், தூக்கத்தை இளைப்பாறுதலாக களைப்பாறுதலாக ஆக்கி வைத்தான், பகலை நீங்கள் பறந்து சென்று சம்பாதிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக ஆக்கி வைத்தான் சூரத்துல் ஃபுர்கானில். அடுத்து சொல்றான், அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய வசனம் அம்மஜுசூல வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட இந்த தூக்கம் இதில் என்ன நடக்கின்றது? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அல்லாஹ் படுக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களை கைப்பற்றி விடுகிறான். தூங்குறாங்கள அவனுடைய உயிரையும் கைப்பற்றியாரான், இறக்குறானே அவனுடைய உயிரையும் கைப்பற்றி விடுகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நச்சுன்னு அடிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி, தூங்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. இறைவா, என்னுடைய ஆன்மாவை உயிரை நீதான் படைத்தாய், வஅன்த தவஃபாஹா, அதை நீதான் மௌத்தாக்குகின்றாய், லக்க மமாத்துஹா வ மஹ்யாஹா, அதுக்கு அதை மௌத்தாக்குறதும் அதை உயிராக்குறதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. இன் அஹைத்தஹா ஃபஹ்ஃபதுஹா, காலையில் நீ எழுப்பினால் அதற்கு நீ பாதுகாத்து விடு, பாவங்களை விட்டு, உனக்கு அநியாயம் செய்வதை விட்டும், உனக்கு இணை வைப்பதை விட்டும் அந்த நஃப்ஸை நீ பாதுகாத்து விடு. ஒயின் அமத்தஹா, அதை நீ மௌத்தாக்கி விட்டால் ஃபக்ஃபிர் லஹா, அதை நீ மன்னித்து விடு. இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, என்னுடைய ஆத்மாவை நீயே கையில் அப்படியே வைத்து கொண்டால் அதுக்கு அருள் புரிந்து விடு. ஒயின் அர்சல்தஹா, அதை நீ காலையில் விட்டாய் என்றால் ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்க சாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை எப்படி காப்பாயோ அதே போன்று நீ காத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொருத்தமாக துஆ செய்றாங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்கின்றது? அல்லாஹ் தஆலா தூங்கும் போதும் எது மௌத்தாகவில்லையோ அப்படிப்பட்ட ஆன்மாக்களையும் தூக்கத்தில் கைப்பற்றுகிறான். ஃபயும்சிகுல்லதி கலா அலைகள் மௌத், படுக்கிறான், படுத்துட்டு காலையில் எழுந்திருப்பான் அப்படின்னு நினைப்பான், பேசி வச்சிருப்பான். காலையில் போய் நம்ம எல்லாருமே சாயா குடிப்போம் அப்படிலாம் பேசி வச்சிருப்பான். நாம் காலையில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா, செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுன்னா ஒன்றா போய் மீன் வாங்குவோம் அப்படிலாம் பேசியிருப்பான். ஆனால் ரப்புல் ஆலமீன் நீ ஊருக்கு போவான்லோ இங்கேயே உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆத்மா அங்கேயே உட்காந்துரும். காலையில் எல்லாரும் சேர்ந்து நல்லதாங்க படுத்துருதுங்க, என்னங்க செய்கிறது, நல்லதுமாக சாப்பிட்டுரு, பிள்ளைகள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தாரு, பேர பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், எல்லாத்துட்டையும் நல்லதாங்க பேசி இந்த மாதிரி போய்ட்டு வரங்கோ, இப்படி தான் எழுந்திருக்க மாட்டாங்க. அப்போ இது தூங்கும்போது அங்கே வச்சுட்டா யுருசிலில் உஹ்ரா, எதற்கு விதியை பிரிக்கலையோ படா போ. அப்போ ரப்புல் ஆலமீனுடைய கையில் தான் இருக்கின்றது. அவன் நாடினால் காலையில் அவன் விடுவான். இதுதான் இப்போ கஹஃப் வாசிகளுடைய விஷயங்களில் ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்ன, கண் விழித்து தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதில் நாம் தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தில் இது ஒரு அற்புதம். உயிரை அல்லாஹ் தான் அன்றன்றைக்கு விடுறான், காலையில் எழுந்திருக்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறோம், என்னை மௌத்தாக்கிய பிறகு இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஐகலனி பாதமா அனாமணி, இப்படி சொல்லலாம். என்னை தூங்க வைத்த பிறகு இப்போது கண்விழிக்க செய்தானே சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் போடக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது, என்னை மௌத்தாக்கிய பிறகு காலையில் உயிராக்குனானே அவனுக்கே எல்லா புகழும். என்ன வார்த்தை!
இதெல்லாம் என்னன்னா மனுஷன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு தடைக்கல், ஸ்பீட் பிரேக். ஒவ்வொரு தடவையும் நீ நினைச்சு பாரு, மரணத்தை நினைச்சு பாரு, மரணத்தை நினைச்சு பாரு என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டு கொண்டே இருக்கின்றான். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் இப்போ நாம தூங்குறோம் இல்ல, இந்த தூக்கத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குங்க. முதல் ஸ்டேஜ் உள்ள தூக்கம் அப்பதான் என்ன செய்யுதுன்னா தூக்கம் ஆரம்பிச்ச உடனே முதல் இது அப்படி கண்ணை பொத்த ஆரம்பிக்கும் போது 2 பிள்ளை சேட்டை பண்ணும்ல, இன்னா பாடுபடுத்துறான். பொம்பளையா இருந்தா இன்னா பாடுபடுத்துறான், கொஞ்ச நேரம் கிடக்க விடுறான். இப்பதான் அசதியா உடலை கிடத்தின இந்த பாடுபடுத்துறான 4 திட்டு வாமிட்டு டயோரியா எல்லாத்தையும் கூப்பிட்டு திட்டா அவங்க பாட்டு 2வது என்ன செய்வாங்க, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஆம்பளையா இருந்தா என்ன செய்வான், செவுட்டில் அடிச்சிருவான் அப்படின்ட்டு இவன் என்ன செய்வான்னா 2வது காதை பொத்திக்கிட்டு இவன் படுத்து வருவான். இது முதல் ஸ்டேஜ். அதற்கடுத்து ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூட, இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் 3வது ஸ்டேஜ் இருக்கின்றது. மூளை கதவுகள்லாம் சாத்துதான், அதாவது வெளியில் உள்ள சத்தம் உள்ளே வரக்கூடாது. அல்லாஹ் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நாம் என்ன செய்வோம்னா வெளியில் எவ்வளவோ சத்தம் கேட்கும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மூளை உத்தரவு போட்டுருச்சா, வாசல் போட்ட உடனே இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இவர் என்ன செய்வார், மர்ம உலகம் போயிடுவார் அப்படியே மெதுவாக. அதாவது இந்த பைக் ஓட்டுறோம் இல்லை, ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியர் அப்படி போகிறோம் இல்லை, இதை மாதிரி தான் முதல்ல இப்படி இங்கே என்னன்னா நம்ம மாற்றமாக வழங்கிக்கிறோம். தூக்கத்தினுடைய உச்சத்துக்கு போகிறது எப்படி இருக்குதா, அது ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, உச்சமான தூக்கம். பாய்க்கு என்ன வந்துடும், கொரட்டை வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு தூக்கம். இந்த தூக்கத்தில் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் இல்லாதனால நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். 2 தூக்கத்தை சொல்கிறான் அறிவியலில். ஒன்றும் கண் அசையா தூக்கம், கண் அசைவு தூக்கம். கண் அசையா தூக்கம், கண் அசைவு தூக்கம் அப்படிங்கிறான். கண் அசையா தூக்கம் இருக்குல்ல, அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. இது 75%. கண் அசைவு தூக்கம் இருக்குல்ல, ஒரு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தூக்கம், அதுதான் டாப் கியரில் போகிறது. இந்த கண் அசைவு தூக்கம் இதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கண்ணுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு அறிவியலில் சொல்கிறாங்கன்னா, வேக்ஃபுல் பிரெயின் இன் ஸ்லீப்பிங் பாடி. அதாவது மூளை விழிச்சுக்கிட்டு இருக்குது, உடல் தூங்கிட்டு இருக்கு. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், தஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத், அவர்கள் கண் விழித்து கொண்டே தூங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு உள்ள தனி அற்புதம் அது. நமக்குள்ள அற்புதம் என்னன்னு கேட்டால், நம்முடைய மூளை விழித்து கொண்டு இருக்கின்றது, நம்முடைய உடல் தூங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதில் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பேரடாக்சிக்கல் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறான். அதாவது முரணான விஷயம். அதாவது உடல் தூங்கும்போது மூளையும் சேர்ந்துல தூங்கணும், ஆனால் அது தூங்க மாட்டேங்க. அது என்ன செய்யுதுன்னா, மூளைக்கும் சில கழிவுகள் இருக்குதான், ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்க்குதான், வீட்டு பராமரிப்பு வேலை, நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ இது சேமித்து வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கும். இதெல்லாம் தேவையில்லை, அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி விட்டுது. ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு என்று வைத்திருக்கின்றது. ஒரு பொண்ணை தலாக் சொல்கிறான், நீண்ட கால நினைவில் அதை அப்படியே ஃபைலை வச்சுக்கிட்டே இருக்கும். அதை போல் ஒருத்தன் கல்யாணம் முடிக்கிறான், நீண்ட கால நினைவு. இப்படியெல்லாம் அது வகைப்படுத்தி என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வைத்துக் கொள்கின்றது. அப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த கட்டத்தில் நடக்கின்றது. அது இப்படி நடக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ் அக்பர் கனவு காண்றான். கனவு காணும்போது என்னன்னா ரொம்ப வித்தியாசமான கனவுலாம் காணும். அப்போதான் என்ன செய்யணும், நம்முடைய கண் விழி இருக்குல்ல, பந்து மாதிரி அப்படி சுத்தம். நீங்கள் நல்லா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களுடைய முகத்தை போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே கண்ணு என்ன செய்யணும்னா அப்படியே உள்ளுக்குள்ளே சுத்தம், பம்பரமாய் சுத்தம் அப்படிங்கிறான். அப்படி சுத்தம் என்னன்னு கேட்டால், அந்த மூளை தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கின்றது. நிறைய நினைவலைகள் அதெல்லாம் கொண்டு பலவிதமான செய்திகள் எல்லாம் கொண்டு நமக்கு நல்ல செயல்படும் என்பதற்காக வேண்டி அந்த வேலைகளை அது செய்கின்றது. அப்படி செய்யக்கூடிய கட்டத்தில் இப்போ ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு வைங்க, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஆட்டம் போடும்போது அவனை நல்லா கட்டி போட்டு சாம கொஞ்சம் நேரம் கடலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அப்படின்னா அவன் அசைய மாட்டான். இல்லைன்னா கிளம்பி வந்தான்னு வைங்க, கல்லை தூக்கி அடிப்பான், அதை தூக்கி அடிப்பான், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வான். இதை மாதிரி மூளை என்ன செய்யுதுன்னா, ரொம்ப கண்ணசைவு தூக்கம் இருக்குல்ல, நம்முடைய உடலை அப்படியே முழுக்க கட்டி போட்டு அசையாத அளவுக்கு தூங்க வச்சிருது. ஏன் அப்படி தூங்க வைக்குது? படுக்கும்போது மனைவிட்ட எனக்கு புரோட்டா கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். நல்லா இருப்பியோ, மைதா மாவு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப கேடு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வச்சு கொடு
ஆட்டுக்கறி வேற வச்சு கேட்குறியா, அது கூட கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரியான லொக்குவாவில் கொண்டு போய் விட்டுரும், வாதம் அடிச்சிரும், அதெல்லாம் கேட்க. அப்படியான 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். இப்போ அந்த கோபத்திலேயே இவன் சாப்பிடாம படுக்கிறான். கனவு காட்சி விரிகின்றார். என்னன்னா, இவ்வளவு இந்த பொம்பளை நம்மள்கிட்ட நாம இவ்வளவு கேட்டோம், அந்த அம்மா நினைக்கிறது கணவனுக்கு நன்மையை நினைக்குது, அதுதான். ஆனால் இவனுக்கு ரொம்ப கோபம். இப்போ கனவு வருது. கனவுல என்ன செய்யறான்னா, மனைவியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்றான். என்ன செய்யறான்? எல்லாம் காப்பாற்றிட்டோம். இது ஒரு நிகழ்வு. அதே போல் ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. ஸ்லீப்பர் கோச்சில் ஏறி இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அந்த டாய்லெட்டுக்கு, அதாவது கழிப்பறைக்கு பக்கத்தில் உள்ள அந்த இது 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். அந்த பகுதியில் உள்ள நிலைமை என்னன்னா, எப்போது பார்த்தாலும் கேட்டு திறந்தே கிடக்கும். அப்போ இப்போ கனவு காட்சி நடக்குது. அப்படியே என்ன செய்யறான்னா, டென்ஷனில் அப்படியே அந்த ட்ரெயின் பாலத்தில் போகும்போது அப்படியே குதிக்கிறான். அப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி பாலத்திலிருந்து குதிச்சிடக்கூடாது, மனைவியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த ஆழமான தூக்கத்தில் மூளை என்ன செய்யுதுன்னா, கைகாலெல்லாம் கட்டி போட்டு செத்து கெட அப்படின்னு ஆக்கிடுறோம். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இன்னைக்கும் சில பேர் தூக்கத்தில் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நைட்டில் சில பேர் என்ன கதவு திறந்து வெளியில் போயிடலாம், வேணுக்குன்னு போகல. அப்போ என்னங்கிட்ட இது சில விதிவிலக்கு. இந்த மாதிரியான ஏதோ அதுக்குண்டான மருத்துவத்தில் போனால் அது சரியாகிக்கணும். அப்போ என்ன இதில் உள்ள அடங்கியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அப்போ ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய தூக்கத்தில் இவ்வளோ பெரிய உமின் ஆயாத்திகி மனாமுக்கும் பிள்ளையில் ஒன்னாகார், அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதான் நீங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குவது என்று சொல்கின்றானே. அப்போ அந்த தூக்கத்தில் நம்மளை இப்படி கட்டி போட்டு தூங்க வச்சிருக்கிறானே, உடல் அப்படியே கைகால் அசையாம. இப்போ இவன் இந்த மாதிரி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது குதிக்கிற மாதிரி நடந்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்து கிடப்பான், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யறான் ரப்புல் ஆலமீன்? அப்படியே தூங்க வச்சு நம்முடைய உடலை பூரா முடக்கி, இந்த தூக்கத்தில் வெளியில இருந்து யார் எழுப்பினாலும் சத்தம் கேட்காதுங்கிறான். அப்படிப்பட்ட தூக்கம். வெளியில இருந்து நீ போனியடு என்ன நீ ஒரு சத்தம் கொடுத்துட்டு போயிட்டு சத்தம் கொடுத்துருப்பான். அதாவது சில பேருக்கு சும்மா சாதாரண அடிப்படையில் சத்தம் கொடுத்தா எழுந்திருப்பாங்க, சில பேருக்கு வெடியா இருக்கும், அப்படின்னா எழுப்ப முடியுமா? அப்போ இந்த மாதிரியான நிலையில் உள்ள ஒரு தூக்கம் தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தூக்கம். இதுதான் அவன் என்ன சொல்றான்னா, வேக்ஃபுல் பிரெயின் இன் ஸ்லீப்பிங் பாடி, உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல்ல இது மட்டும் மூளை மட்டும் அலர்ட்டாக இருந்து அது சன்னை சரிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதம். எது எது தேவையோ. ஏன்னா ஒரு வீட்டில் உள்ளக்குள்ளே போகிறான், நிலை தட்டிடுது, நிலை தட்டலை, இவனோட தலை தான் நிலையில போய் முட்டுது. அப்போ அடுத்த நாள் உள்ள நுழையும் போது, மாப்பிள்ள நேற்று உள்ள நுழையும் போது மண்டை அடிச்சுச்சா, மரியாதையாக சுஜு செய்துட்டு உள்ளப்போ அப்படின்னு என்ன செய்யுது, அந்த மாதிரியான நினைவுலாம் அதை அப்படியே தேக்கி வைக்கிது. நீ காலையில் போகும்போது அதே போல் சைக்கிளில் போகும்போது இப்படி இப்படி தள்ளி எடுத்துருப்பான், புட்டியில் 2 அடி அடிப்பான். அடித்த உடனே முதல் நாள் அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கடுத்து மறுநாள் இதை பூரா அவன் மறுநாளைக்கு அவன் சைக்கிள் எடுத்து ஓட்டும்போது சரியாக வந்துடும். இதை பூரா அப்படியே தருத்திப்படுத்து தான் எது? மூளை. அப்போ இவ்வளவு பெரிய அற்புதம் இதில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன். இதில் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் அதிகமான அளவில் மூளை வளர்ச்சி பெறுறதே தூக்கத்தில் தான். இந்த தூக்கத்தில் மூளை வளர்ச்சி வர்றதை இந்த தூக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஆனால் இவங்க தூங்கினது இருக்க, அல்லாஹு அக்பர், இதில் அடங்கியிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவங்களும் மற்றவர்களை போன்று தான் படுத்தார்கள். ஒரு பெரியார் ஒரு கிராமத்துக்கரையில் போகிறாரு, அப்படி போய் கொண்டு இருக்கின்ற பொழுது இதெல்லாம் அப்படி கீழே விழுந்து கிடக்குது அப்படி நினைக்கிறேன். ஃபமாத்துல்லாஹு மியத ஆமீன், தூங்க வைக்கிறான், மூத்தாக்கியாரான். 100 ஆண்டுகள் தூங்கின பிறகு அவரை எழுப்பி, கால கம் லபிஸ்த, எவ்வளோ நாள் தங்கின? லபிஸ்தையோமன் உன் பாதையும், ஒரு நாள் அல்லது அதில் சொற்ப நாள் அப்படிங்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா 100 வருஷம் தூங்க வச்சிருக்கான். 100 வருஷம் நடந்தது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. இவங்க அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இதை மாதிரி தூங்கிட்டு அவங்களுக்குள்ள எழுந்திருக்கிறாங்க. கால கம் லபிஸ்தும் லபிஸ்னா யௌமன் அவ் பாத யௌம், அவங்களுக்குள்ள சொல்றாங்க ஒரு நாள் அல்லது நாள் இருப்போம். அப்போ அல்லாஹ் தான்பா அறிஞ்சிருப்பான் என்று சொல்லிட்டு பசி வந்துருச்சு. இவ்வளோ நாளும் பசி இல்லை, இவ்வளோ நாள் தண்ணீர் தாகம் இல்லை. அவங்க எவ்வளோ நாள் தூங்கினாங்க? லபிசு ஃபீ காஃபிஹிம் ஸலாஸமியத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ, 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். அல்லாஹு அக்பர். எழுந்திருச்சா அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க, எவ்வளோ நாள் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், பாதி நாள் அல்லது அரை நாள் அல்லது முழு நாள் தூங்கியிருப்பாங்க. ஆனால் தூங்குனது என்ன? 309 ஆண்டுகள். இதுதான். இதெல்லாம் எதற்கு?
ஷிர்க்கை விட்டு தப்பிக்க வேண்டும் என்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் இம்மா பெரிய அடைக்கலத்தை, இம்மா பெரிய பாதுகாப்பை, இம்மா பெரிய அரவணைப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நாமும் ஷிர்க்கை எதிர்த்து போராடக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பக்குவத்தை நமக்கு தருவானாக. இளைஞர்கள் என்று சொன்னால் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எந்த கொள்கையை இலக்காக கொண்டார்களோ, லட்சியமாக கொண்டார்களோ, அதை நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.